அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சாரிங்க, என்னால் இன்னைக்கு அந்த அளவுக்கு வீடியோஸ் கொடுக்க முடியல. ஏன்னா சரியாக தூங்காமல் இந்த ரெண்டு சைடு கண்ணு எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு எனக்கு வீங்கியே போச்சு. ரொம்ப பெயின் தாங்கலை. அதனால தான் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு ஏன்டா ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அப்படி நிறைய சம்பவங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு. நமக்கு காட்டாத சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதை பற்றிலாம் ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காங்க. அது எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை பற்றி திரும்பவும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அதை பற்றி நம்ம நிச்சயமாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்திருக்கிற ஒரு சம்பவம், அதாவது இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே நடந்திருக்கிற ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமா ஜெஃப்ரியின் சில விஷயங்கள் பற்றி நம்ம பேசணும். போகிறதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி பண்ண சில வேலைகள், அதுக்கு சில பேருடைய முட்டுக்கள், அதாவது வை சோ மச் ஹேட்ரட் ஆன் ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதை பற்றி தெளிவாக விலாவரியாக ஒரு வீடியோவை பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா அந்த வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் வெளியாகிருக்குதுங்க. அதாவது சண்டே எபிசோடு இன்னும் நமக்கு டெலிகாஸ்ட் ஆகலை. ஆனால் அங்கே நமக்கு என்ன ஆயிருக்குது, நாமினேஷன் எல்லாமே முடிஞ்சு அதுக்கான தகவல் வெளியில் வந்திருக்கு. இந்த தகவல் எப்படி தான் வெளியில் வருது, யார் தான் வெளியில் இதில் லீக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு நாளைக்கு முன்னாடியே என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. ஓகே, நாளைக்கு மண்டே இருக்கும் இல்லையா? ஸோ மண்டே தான் 3 விஷயங்கள் நடக்கும். ஒன்று கேப்டன்சி டாஸ்க், அதுக்கப்புறமா நாமினேஷன், அப்புறமா இந்த கிராசரி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலேக்கான டாஸ்க் நடக்க போகுது. அதாவது டிக்கெட் டு ஃபினாலே பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 10 டாஸ்க் கொடுக்க போறாங்க. அந்த 10 டாஸ்க்ல ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் கலந்துக்கணும். 10 பேர் இருக்காங்க இப்போ அந்த வீட்டுக்குள்ள. ஒவ்வொருத்தரும் எல்லா டாஸ்க்லையுமே கலந்துக்கணும். இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கோர் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஒவ்வொரு டாஸ்க்ல யார் வின் பண்றாங்க, யார் செகண்ட், யார் தேர்டு, இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கான ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இந்த ஸ்கோர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 10 டாஸ்க் உடைய முடிவில் குமுலேட்டிவா யார் அதிகப்படியான ஸ்கோர் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க தான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுவாங்க. ஸோ இது இண்டிவிஜுவலா 10 பேரும் தனித்தனியாக விளையாட வேண்டிய ஒரு போட்டியாக தான் இருக்க போகுது. சரிங்களா? இதுல தெரியும் இந்த வீட்டுக்குள்ள மிச்சர் யாரு, காம்படிட்டர் யாரு, ஸ்போர்ட்ஸ்மேன் யாரு, பிளேயர் யாரு, பிளேயர் யாரு அப்படிங்கிறது இந்த டாஸ்க்ல தெரியும். சௌந்தர்யா பார்ப்போம் வெளியில. அதாவது சௌந்தர்யா விஜய் டிவில ஏதோ ஒரு ஷோல கலந்துருக்கிறாங்க. அது அந்த ஷோ பேர் மறந்துட்டேன். மரம் ஏறுறது, அது போறது, இது போறது. நீங்க சௌந்தர்யாவை பிக் பாஸ்ல தானே பார்த்துருக்கிறீங்க. சௌந்தர்யா வெளியில வேற மாதிரி அப்படின்னு சொல்லி அங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. யோ, அதெல்லாம் முடிஞ்சு போன காலம். அதெல்லாம் சௌந்தர்யா சின்ன பொண்ணா இருக்கும்போது. இப்போ என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஆனா பின்னாடி போயிட்டானுங்க. இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் ஓப்பனா நடக்குதா, க்ளோஸ் நாமினேஷனா அப்படிங்கிறது தெரியல. ஆனா யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் மட்டும் வெளியில வந்திருக்குதுங்க. அதாவது மொத்தமா 10 பேர் இருக்காங்க. இப்ப 10 பேர் தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்களை ஓட்ட போறாங்க. டாப் 10 கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. யாரெல்லாம் டாப் 10 கண்டஸ்டன்ட்? முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா, தீபக், அருண், அதுக்கப்புறமா ராணவ், ராயன், பவித்ரா, மஞ்சரி அண்ட் விஷால். இவங்க தான் டாப் 10 கண்டஸ்டன்ட்டா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த டாப் 10 கண்டஸ்டன்ட்ஸ்க்கு நடுவில் தான் நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ மேபி இது ஓப்பனாக கூட இருக்கலாம், ஓப்பன் நாமினேஷன் ப்ராசஸாக கூட இருக்கலாம். இருக்கும் பட்சத்தில் 8 பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2 பேரை தவிர 8 பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மஞ்சரி, அதுக்கப்புறமா விஜய், விஷால், அருண், ராணவ், ராயன், பவித்ரா, தீபக் அண்ட் நன் அதர் தென் ஜாக்லின் மீண்டும் நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது எந்த சீசன்லையும், பிக் பாஸ் தமிழ்னு இல்லாமல் பிக் பாஸ் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், எந்த சீசன்லையும் எந்த கண்டஸ்டன்ட்டும் பண்ணாத ஒரு சாதனையை ஜாக்லின் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக 13 வாரங்கள் நாமினேட் செய்யப்பட்ட ஒரே கண்டஸ்டன்ட் ஆல் ஓவர் இந்தியா ஜாக்லின் மட்டும்தான். இது ரெக்கார்ட் பிரேக். போன வாரமே அந்த ரெக்கார்டை அவங்க படைச்சிட்டாங்க. மறுபடியும் இந்த வாரம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. 14வது வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் இருக்காது, ஓப்பன் நாமினேஷனாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக 14 வாரங்கள் நாமினேட் செய்யப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் ஜாக்லின். தொடர்ச்சியாக ஜாக்லின் ஏன் நாமினேஷன்ஸ்க்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினா அந்த அளவுக்கு த்ரெட்டா எல்லாரும் நினைக்கிறாங்க. ஜாக்லினா சில பேருக்கு பயம். அதனால எப்படியாச்சும் ஜாக்லினை வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் முதல் வாரத்துல இருந்து ஜாக்லினை ஓட் பண்ணிட்டே இருக்காங்க. சிலர்லாம் வெளியில நான் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன். எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படின்னா, 2 வாரம் கைத்தட்டு வந்ததுக்கே எவ்வளோ குதிக்கிறீங்களே, 11 வாரங்கள் தொடர்ச்சியா சௌந்தர்யாவுக்கு கைத்தட்டு வந்துச்சு, எப்படி 11 வாரங்கள் அப்படின்னு சொல்லி அதை பெருமையா பேசுறாங்க. ஒரு வாரம் கைத்தட்டு வரலன்னா ஏன் சார் எனக்கு கை தட்ட மாட்டாங்க மக்கள்னு சொல்லி மக்கள் கிட்ட பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நபருக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குற நீங்க 12 வாரங்கள் தொடர்ச்சியா ஒரு போட்டு நாமினேஷன் ப்ராசஸுக்கு போய் மக்களை சந்திச்சு முதல் வாரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கான ஆதரவை
மக்கள் மத்தியில் பெற்று அவங்களுடைய கேம் மூலமாக மக்களை வந்து கவர்ந்து முதல் வாரத்தில் ஜாக்லினுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ண அந்த ஒரு சதவீதமும் அடுத்தடுத்த வாரங்கள் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ண மக்களுடைய சதவீதமும் அப்படியே இன்க்ரீஸாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ சௌந்தர்யா மாதிரி முதல் வாரத்தில் இருந்தே ஒரு டீமு ஃபேன் பேஜ், அதாவது பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சௌந்தர்யா அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வெளியில் ஃபேன் பேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஜாக்லினுக்கு நடக்கல. ஸோ முதல் வாரத்தில் இருந்து மக்களை பார்த்து 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 விளையாடி விளையாடி மக்கள் மத்தியில் போய் அவங்களுடைய நல்ல விஷயங்களை சேர்த்து மக்களை பிடிக்க வச்சு அப்படி தான் 12 வாரங்கள் வந்து அந்த பொண்ணு சர்வை பண்ணியிருக்கு. எப்படி 12 வாரங்கள் மக்களை சந்திச்சு சர்வை பண்ணியிருக்கு. சௌந்தர்யாவை கம்பேர் பண்ணிங்கன்னா ஜாக்லின் 1000 டைம்ஸ் பெட்டரான ஒரு பிளேயர். இதில் பிஆர் இருக்குது, பிஆர் இல்லை, அந்த கதையே வேணாம். பிஆர் இருக்குது அப்படின்னா 12 வாரங்கள் 13 வாரங்கள் ஒருத்தவங்க வந்து நாமினேஷன் வந்து கூட தப்பிக்க முடியாது. பிஆர் ஓட்டு மட்டுமே ஒருத்தவங்களை வந்து சேவ் பண்ணாது. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் சௌந்தர்யாவுக்கு இருந்த அந்த ப்ரையாரிட்டிஸ், சௌந்தர்யாவுக்கு இருந்த அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஜாக்லினுக்கு கிடையாது. அந்த ஒரு ஹைப் ஜாக்லினுக்கு கிடையாது. ஜாக்லின் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை சம்பாதிச்சிருக்காங்க. இந்த வாரம் அதை வந்து நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. அதாவது போன வாரம் நாமினேஷன் ப்ராசஸில் அவங்க தான் டாப் ஓட்டிங்கில் இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த வாரமும் ஜாக்லின் வந்து முதல் இடத்தை எப்படி இருந்தாலும் பிடிச்சிருவாங்க அப்படின்னு பலராலும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா முத்துக்குமரன் வந்து இல்லை, இப்போ முத்துக்குமரனா ஜாக்லினா அப்படிங்கிறது தான் போட்டியே. சரிங்களா? முத்துக்குமரனா ஜாக்லினா 2 பேரில் யார் ஜெயிக்க போறா, யார் வின்னர் ஆக போறா, யார் ரன்னர் ஆக போறா அப்படிங்கிறது தான் காம்படிஷனாகவே போய்கிட்டு இருக்கு. இதை மாற்றுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாக்லின் அடிக்கிறன்ற பேரில் அவங்கள வந்து டிகிரேட் பண்ணி அவங்கள எப்படியாச்சும் கீழே இறக்கி அந்த இடத்துல சௌந்தர்யாவை உட்கார வச்சிடணும். இதான் அவங்களுடைய அஜெண்டா. சௌந்தர்யா பிஆருடைய அஜெண்டா வந்து இதுதான். எப்படியாச்சும் ஜாக்லினை கீழே இருக்கணும். இப்போ இதை வந்து நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் பேசுவேன். ஏன் வந்து ஜாக்லின் மேலே இவ்வளோ வன்மத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். ஸோ ஒரே விஷயம் தாங்க, டாப் 2ல சௌந்தர்யாவை கொண்டு வரணும் அப்படின்னா ஜாக்லின் அங்கேருந்து கீழே இறக்கணும். ஜாக்லின் டாப் 2 அப்படிங்கிற ஒரு பொசிஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஜாக்லினுடைய போட்டி வந்து டாப் 2ல இருந்து டாப் 1க்கு போகிறது தான். இப்போ கப்பை நோக்கி போகிறது தான் அவங்களுடைய ஒரு வேலையாக இருக்கும். முத்துக்குமரனா ஜாக்லினா, முத்துக்குமரன் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. சரிங்களா? அது வந்து உண்மை. அது வந்து நம்ம ஒத்துக்க தான் வேணும், மறுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் முத்துக்குமரனை எப்படியாச்சும் பீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஜாக்லினுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த போட்டிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம பேசுவோம். சரிங்களா? இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜாக்லினை கீழே இறக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவதூறை வாரி இறக்கணும். அவதூறை வாரி இறக்கணும். அதுக்கான வேலைகள் தான் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்கூடா பார்க்க முடியுது. இதை வந்து நம்ம கண்கூடாவே பார்க்க முடியுது. ஸோ எத்தனை நாமினேஷன் ப்ராசஸ் வந்தாலும் ஜாக்லின் அவர்கள் வந்து அங்கே வந்து மக்களை சந்திச்சு ஜெயிக்க தான் போகிறாங்க. நீங்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வாரம் எப்படின்னா ஜாக்லினை வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தற்கூறிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி வாய்ப்பே கிடையாது. முடிஞ்சா எலிமினேட் பண்ணி காட்டுங்க. ஜாக்லினை இந்த வீக்கில் எலிமினேட் பண்ணி காட்டுங்க. உங்களுக்கு அவ்வளோ தெம்பு இருந்தால், திராணி இருந்தால். ஏன் சௌந்தர்யா தான் நாமினேஷனில் இல்லையே? சௌந்தர்யா தான் நாமினேஷனில் இல்லைல்ல. டாப் 1ல ஜாக்லின் இல்லாமல் வேறு யாராச்சும் வர வச்சு காட்டுங்க. தீபக்கு ஓட்டு போடுங்க. சௌந்தர்யா ஃபேன்ஸ் போடுங்க. தீபக்கு ஓட்டு போட்டு தீபக்கை டாப் 1க்கு கொண்டு வாங்க. முத்துக்குமரன் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க ஆப்வியஸாக மஞ்சரிக்கு தானே போட போகிறாங்க. போடட்டும் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளையாடுறதை தாண்டி ஒருத்தவங்களை அடித்து இன்னொருத்தவங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு இருக்குல்ல, அது ரொம்ப கேவலமான விளையாட்டு. நிறைய பேருக்கு உடனே ஒரு கேள்வி வரும், அப்போ நீங்கள் ஏன் அதை பண்ணுறீங்க, ஏன் சௌந்தர்யா வந்து டிஃபைம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சௌந்தர்யாவை பற்றி நம்ம பேசுறதுக்கான காரணம் சௌந்தர்யா பண்ணக்கூடிய தவறுகளை மறைச்சு பலரும் அந்த இடத்துல ஜாக்லினை தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சௌந்தர்யா ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக்லினை பற்றி எவெல்லாம் தப்பாக பேசுகிறானோ அதை ரசிக்கிறாங்க. ஆனால் அது ரிவர்ஸில் நடந்தால் அவங்களுக்கு வந்து கோபம் வருது. அந்த ஒரு விஷயத்தை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து சௌந்தர்யாவை பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ ஜாக்லினை பற்றி பேசும்போது நீங்கள் ரசிக்கிறீங்கல்ல, அப்போ சௌந்தர்யா பற்றி யாராச்சும் தப்பாக பேசும்போது உங்களுக்கு வலிக்குது இல்லை? நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சௌந்தர்யா பற்றி தப்பாக பேசுறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஜாக்லினை பற்றி பாசிட்டிவாக பேசுங்க, தப்பு கிடையாது, ஆனால் ஏன் சௌந்தர்யாவை உள்ள எடுத்து இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிட்ட கேட்குற கேள்வி இதுதான். அப்போ இதுதானங்க ஜாக்லினுக்கு இருக்கும். இப்போ ஜாக்லின் ஃபேன்ஸ் இப்படி தானே ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் ஜாக்லினை பற்றி தப்பாக பேசுகிறவங்க கிட்ட போய் நீங்கள் ரசிக்கிறீங்க, லைக் பண்ணுறீங்க, அங்கே போய் ரொம்ப சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு ரிவர்ஸில் நடக்கும்போது ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஜென்ரலாகவே என் மனசுக்குள்ளே எழும்புறது உண்டு. அதை நிறைய பேர்கிட்ட நான் கேட்டும் இருக்கேன். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ரிசல்ட்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் டிடிஎஃப் டாஸ்க் வந்து நாளையிலேருந்தே தொடங்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா 10 டாஸ்க் அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு 2 டாஸ்க் அப்படிங்கிற கணக்கில் வச்சா மட்டும்தான் அவங்களால 5 நாளைக்கும்
டாஸ்க்கை நடத்த முடியும். ஸோ இந்த வாரம் முழுக்க நமக்கு வந்து ஒரு டாஸ்க்காக தான் இருக்கும். மார்னிங் ஒரு டாஸ்க், ஈவினிங் ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அதிரடியாக போய்கிட்டு இருக்க போகுது. அடுத்த வாரம் முழுக்க 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 உங்களுக்கு கண்டென்ட் மட்டுமே இருக்கும். ஸோ மறக்காமல் அடுத்த வாரம் வந்து எல்லாருமே பாருங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோ பாருங்க மறக்காம. ஏன்னா நான் பேசாமல் விட்ட ஒரு விஷயம் அது வந்து நடந்து, நான் வந்து என்னுடைய கருத்து வந்து அதில் நான் சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு நான் ஃபுல்லாகவே வேலை செய்யலை, அதனால் நான் சொல்லலை. அதை பற்றி நான் பேச போகிறேன். அது வந்து முடிஞ்சால் பாருங்க, பார்த்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாருங்க. அதில் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க மறக்காம. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள், தொடர்ச்சியாக 13 வாரங்கள் ஜாக்லின் நாமினேஷன் ப்ராசஸ்க்கு வந்திருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை மருந்து விடை பெறுவது நான் அரவிந்தன்.